விருதுநகர் மாவட்ட பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் தொகுதி சீரமைப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர மற்ற கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டு தொகுதி சீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். சென்ற முறை எப்படி 39 நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் இருந்ததோ அதே நிலை நீடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒருமனதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டசபையிலும் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்கின்ற தகவலை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழகத்தின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தமிழக நாடாளுமன்ற தொகுதி பிரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 39 என்பது முன்பு இருந்த மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை விகிதாசாரத்தின் அடிப்படையில் தொகுதியை பிரித்தது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆணைக்கிணங்க தமிழக அரசு மிக நேர்த்தியாக மக்கள் தொகை கட்டுக்கோப்பை மிக நேர்த்தியாக செய்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 39 நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்களில் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிப்பது என்பது தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகம், கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களின் அந்த உரிமையை பறிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது என்கின்ற தகவல் சென்ற முறையே நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு தமிழக எம்பிக்கள் அந்த கருத்துக்களை கூறி அந்த தீர்மானம் வந்து தோல்வியுற்றதை நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு புதிதாக தாவேக அரசு பொறுப்பேற்று இந்த தொகுதி சீரமைப்பு குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இது ஒன்றிய அரசு மீண்டும் இந்த மசோதாவை கொண்டு வரப்போகிறதா என்கின்ற எந்தவித அறிவிப்பும் இல்லாத நிலையில் தாவேக அரசு இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது காவேரி பிரச்சனையிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக கூட்டிய கூட்டமாகவே நாங்கள் கருதுகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை காவேரி மேலாண்மை குழு அறிவித்த 4.5% டிஎம்சி தண்ணீர் என்பது தமிழகத்துக்கு வரவில்லை. 74 அடிதான் இன்றைக்கும் மேட்டூரில் இருக்கிறது. கடைமேட்டு பகுதிகளெல்லாம் இன்னும் காவேரி நீர் கிடைக்காமல், காவேரி நீர் வராமல் விவசாயம் என்ன ஆகப் போகிறதோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு காவேரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக அரசு கர்நாடக அரசோடு பேசி உடனடியாக அந்த 4.5% டிஎம்சி தண்ணீரை இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் கொண்டு வந்தால்தான் இந்த குறுகை சாகுபடி என்பது தமிழகத்தில் நடைபெறும். இதில் கவனம் செலுத்தாமல் எங்கே கர்நாடகாவுக்கு தமிழக முதல் போவார், அங்கே போய் பேசி தீர்வு காணுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் தமிழக முதல்வரை கர்நாடகாவுக்கு வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததனால் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. காவேரி தண்ணீர் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தமிழக முதல்வர் தயாராக இல்லை. இது குறித்து அடுத்த நடவடிக்கை என்ன செய்ய போகிறோம் என்பது விவசாயிகளுக்கு பதிலளிப்பதற்கு தமிழக முதல்வர் தயாராக இல்லை. ஆனால் ஒன்றிய அரசு அறிவிக்காத ஒரு செயல் திட்டத்தை இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு என கூறி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தமிழக முதல்வர் நினைக்கிறாரோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இருக்கிறது. உடனடியாக நம்முடைய காவேரியில் தண்ணீர் வருவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். உடனடியாக மேலாண்மை குழு அறிவித்த அந்த 4.5 டிஎம்சி தண்ணீர் ஆகஸ்ட் மாதத்திற்குள் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழக அரசு ஒட்டுமொத்த மக்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாத ஒரு அரசு வர வேண்டும் என நினைத்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தாவேக அரசு வந்திருக்கிறது. இவர்கள் மக்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் பேசிய ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டும் இன்னும் சமூக ஊடகங்களில்
தாவேகாவுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும் தாவேகா அரசு செய்வது மிகப்பெரிய வியப்பிற்குள்ளாக்குகிறது. மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவோம், மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவோம், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என சொன்ன தமிழக முதல்வர் இன்றைக்கு வழக்கம் போல நாங்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போல பழிவாங்கும் அரசியலை எடுப்போம் என கூறுவது உகந்ததாக இல்லை. எனவே மக்கள் நலனில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, கேரளாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கு நடந்த மாநில கல்வித்துறை சார்ந்த ஒரு தேர்வில் அதிக நாட்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக சிறையில் அடைப்பட்டவர் யார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு சாவர்கர் என்கின்ற ஒரு பதிலையும் இன்றைக்கு அந்த கல்வித்துறை சொல்லி இருக்கிறது. இது ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய தியாகத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய பல தியாகிகளின் உண்மையான அந்த தியாகத்தை மறைக்கக்கூடிய செயலாக இன்றைக்கு அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஒரு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்திலேயே இஸ்லாமியர்களும் பல இந்தியர்களும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடினார்கள், பல ஆண்டுகள் சிறைப்பட்டார்கள், பல ஆண்டுகள் அவர்கள் சிறையில் வாழ்ந்து மரணித்த சம்பவங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு நீண்ட நாள் நாட்டின் சுதந்திரத்திற்காக சிறையில் வாடியவர் சாவர்கர் என்கின்ற ஒரு சிந்தனையை மக்களிடம் விதைக்கக்கூடிய நிகழ்வு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்திலே நடைபெறுவது மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து காங்கிரஸ் மேலிடம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல 150வது ஆண்டு என சொல்லி வந்தே மாதர பாடலை இன்றைக்கு தேசிய பாடலாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த பாடலை பாடுவதற்கு இடையூறு செய்தாலோ அந்த பாடலை அவமதித்தாலோ 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஏற்கனவே வந்தே மாதரம் பாடல் என்பது முதல் 2 வரிகளை தவிர மற்ற வரிகள் ஜனநாயக நாட்டில் அனைத்து மதத்தினரும் வாழக்கூடிய நாட்டில் அது அவர்களுடைய தெய்வ வணக்க வழிபாடுகளுக்கு எதிராக இருக்கிறது என்ற காரணத்திற்காகத்தான் வந்தே மாதரம் பாடலின் 2 வரிகளை மட்டுமே பாட வேண்டும் என ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட ஒன்று. இதை இன்றைக்கு அரசியலாக்கி வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என வலியுறுத்துவதும், பாடக்கூடிய சபையிலிருந்து ஒரு வெளியே சென்றார் என்று சொன்னால் அதை அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்று அவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதும், சிறுபான்மையான இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மாற்று மத தெய்வ கொள்கை இல்லாதவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வந்தே மாதரம் சட்டத்தை பொறுத்தவரை தனிநபர்களின் உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படும்? அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் பாடும் பொழுது ஒருவர் வெளியே சென்றார் என்று சொன்னால், அல்லது பாடுவதற்கு முன்பே அந்த பாடலை அவர் தவிர்த்தார் என்று சொன்னால், அவர் மீது தேசிய குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டதென்றால் ஒவ்வொரு இந்தியர்களுடைய நிலைமை என்னாகும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த பாடல் பாடுவதற்கு என்ன சுதந்திரம் என்கின்ற தனிமனித விளக்கத்தை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் என்கின்ற ஒரு திருத்தத்தை 2025 பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. 44 வகையான திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். அந்த திருத்தத்தை எதிர்த்து இஸ்லாமியர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இடைக்கால உத்தரவை காரணமாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு உமீத் என்கின்ற இணையதளத்தில் பதிவு செய்யக்கூடிய சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்களாக இருக்கும் என ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த திருத்தத்தின் மூலம் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள், இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் பறிபோகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழக அரசும், தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 55,000 வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு உமீத் என்கின்ற அந்த இணையதளத்தில் 15,000 சொத்துக்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 8,000 சொத்துக்கள் தகுதி அற்றது என ஒன்றிய அரசு தெரிவித்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமே சுமார் 48,000 வக்ஃபு சொத்துக்கள் பறிபோகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? சிறுபான்மை அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜஹான் இந்த வக்ஃபு சொத்துக்களை இந்த உமீத் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன சான்றிதழ்கள் வேணும் என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு உடனடியாக அதை பதிவு செய்வதற்கு சிறுபான்மையினர்களுடைய
அந்த வக்ஃபு வாரிய பொறுப்பாளர்களுக்கும் பள்ளிவாசல் முத்தவழிகளுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். எப்படி வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்கு பிஜேபி முயற்சி செய்ததோ அதே போல இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா எஃப்சிஆர்சி அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது. அதாவது இந்தியா முழுவதும் உள்ள சிறுபான்மையான கிறிஸ்தவர்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறார்கள், மருத்துவமனைகள் நடத்துகிறார்கள், பல்வேறு சமூக சேவை மையங்களை நடத்துகிறார்கள். இவர்கள் வெளிநாட்டிலிருந்து தான் அந்த நன்கொடைகளை பெற்று இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்து பல சமூக சேவை நிறுவனங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்ட நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டது, இதற்கு முறையான ஆவணங்கள் இல்லை என பல சமூக இந்த தொண்டு நிறுவனங்களை, கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த சமூக நிறுவனங்களை இழுத்து மூடக்கூடிய நிகழ்வுகளை மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. எப்படி வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கப் போகிறார்களோ அதுபோல கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களையும் அவர்கள் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களையும் அபகரிப்பதற்கு இந்த பிஜேபி முயற்சி செய்கிறது. இதை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்த்து போராட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான்.